அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புனிதவதி என்கின்ற காரைக்கால் அம்மையாரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வணிகர் குல தலைவர் தனதத்தன் தன் அன்பு மனையுடன் வாழ்க்கை நடத்துதல், அதோட சிற்பம் இங்கே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து புனிதவதியார், அதாவது காரைக்கால் அம்மையார் வந்து ஒரு மகளாக பிறக்கிறாங்க. ஸோ புனிதவதியார் வந்து சிவபக்தி நிறைஞ்ச உடையவங்க அவங்க. ஸோ அவருக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த பெரும் வணிகர் பரமதத்தருக்கு வந்து திருமணம் நடக்குது. ஸோ அவர் வந்து ஈடுபாட்டில் கொஞ்சம் நாட்டம் இல்லாதவராக இருக்கிறார் அவர். ஆனால் புனிதவதியார் வந்து சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கினவங்க அவங்க. ஸோ அந்த வணிபம் நடத்தும் போது அவருக்கு வந்து 2 மாங்கனிகளை வந்து ஒருத்தர் பரிசாக கொடுக்குறாரு. ஸோ அவர் அந்த மாங்கனிகளை வந்து புனிதவதியார், அதாவது பாருங்கள் 2 கையில் 2 மாங்கனி வச்சுருக்காங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த 2 மாங்கனியை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் வந்து ஒரு அடியாராக மாறி அந்த புனிதவதியார் வீட்டுக்கு வராங்க. ஸோ சிவனடியார் வந்து அப்போல்லாம் என்ன பண்ண, பெரும் வணிகர் வந்து சிவன் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி இவர் வந்து யாசகம் கேட்குறாம்மா, பசிக்குதுமான்னு சொல்லிட்டு, சரின்னு வந்து இந்த புனிதவதியார் வந்து வீட்டுக்கு சிவனடியார் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த யாசகம் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன யோசிக்காங்க புனிதவதியார். ஸோ சாப்பிடும் போது வந்து புனிதவதியார், சரி இவருக்கு வந்து நம்ம அவர் 2 மாங்கனி இருக்குது, இவருக்கு ஒரு மாங்கனி இப்போ நம்ம வைப்போம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சரின்றது அவர் சாப்பிட்றாரு. சிவனடியார் சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு. பாருங்கள், அதுதான் இருக்கா. ஸோ இன்னொரு என்ன பண்ணுறாரு, இப்போ உடனே வந்து பரமதத்தன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த அம்மையார் வந்து இவருக்கு ஒரு மாங்கனியை பரிசாக கொடுத்ததை ஒன்று வந்து அடியாருக்கும் ஒன்று வந்து இவருக்கும் வைக்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள். ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாரு, ஸோ 2 மாங்கனி கொடுத்து அமிச்சேன், இந்த ஒரு மாங்கனி இவ்வளோ சுவையாக இருக்குது, இன்னொரு மாங்கனியும் கொண்டு வான்றார். ஸோ இப்போ இந்த காரைக்கால் அம்மையாருக்கு என்ன பண்ணுறதுன்னு, இப்போ அவங்க வந்து பொய் சொல்லாமல் வந்தவங்க, அதனால் போய் இறை வழிபாட்டில் ஈடுபட்டதுனால அவர் வந்து அவங்க வந்து சிவபெருமானை வேண்டி இன்னொரு மாங்கனியை வாங்குறாங்க. ஸோ அந்த மாங்கனியை வந்து இவருக்கு வைக்கிறாங்க, அதாவது புனிதவதியார் என்கின்ற காரைக்கால் அம்மையோட கணவருக்கு வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவர் சாப்பிட்றார். அவர் சொல்கிறார், இல்லை இந்த மாங்கனி போன மாங்கனியோடு வந்து ரொம்ப சுவையாக இருக்குது, இது நீ என்ன பண்ண, அப்படி எங்கேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புனிதவதியார் வந்து நடந்த உண்மையை சொல்கிறாங்க. பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இறை பக்தர்கள் வந்து இறைவன்கிட்ட வேண்டன, இல்லை நீ நம்ப மாட்டேன்றாங்க. உடனே திருப்பியும் போய் அந்த இறைவன்கிட்ட வேண்டார். இறைவன் வந்து அந்த மாங்கனியை கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி போக இவங்க வந்து கடவுள் பக்தி மிக்கவன் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து வாணிபம் செய்ய வெளியில் போயிடுறார் அவர். ஸோ வெளியில் போயிட்டு பாண்டிய நாட்டில் வந்து பரமதத்த செட்டியார் வந்து அவங்களோட பெண்ணை வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த மறுமணத்தில் 2வது குழந்தை அவருக்கு பிறக்குது. ஸோ அவருக்கும் அந்த குழந்தைக்கு இவர் வந்து புனிதவதின்னு பேர் வைக்கிறார். ஸோ இதை தெரிஞ்ச வந்து ஸோ அவங்க அப்பா வந்து சரி நம்ம மதுரைக்கு பாண்டிய நாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறார். ஸோ அப்போ வந்து இந்த காரைக்கால் அம்மையார் பார்க்குறாங்க, அவருக்கு வந்து திருமணம் நடந்துடுது. ஸோ அதை பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த புனிதவதியை வந்து எனக்கு இனிமேட்டு எதுக்கு வந்து வாலிப வயதோட தோற்றம் வேணும், எனக்கு வேண்டாம், ஸோ எனக்கு இல்லறம் துறந்து ஈசனிடம் வந்து பேய் வடிவம் வாங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது அவர் கேட்டதுனால காரைக்கால் அம்மையாருக்கு வந்து என்ன ஆகுது, அந்த அவங்க வந்து தேவர்கள் வந்து பூமழை பொழிகிறாங்க. ஸோ இந்த அவ்வளோ பக்தியில் சிறப்பு மிக்கவனு. ஸோ இவங்க வந்து வயசான தோற்றத்தோடு இருந்தால் அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா அந்த தோற்றத்தை பெற்று சரி கைலாயத்துக்கு நான் போகிறேன் சிவனடியாரை பார்க்கறதுக்குன்றாங்க. ஸோ கைலாயத்துக்கு போகும்போது அவர் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ எப்படி சிவன் கைலாயம் மலைக்கு சிவபெருமான் இருக்கா, நீங்கள் எப்படி காலால் நடந்து போவீங்க, இல்லை நான் கையால் நடந்து போவேன்னு சொல்லிட்டு அவங்க தன் கையை ஊனி மலை மேலே ஏறுறாங்க. மலைமணி ஏறி சிவபெருமான் வந்து அவங்களுக்கு காட்சி தரேன். ஸோ அதான் இந்த காரைக்கால் அம்மையோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.